கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி வி டீச் யூ ரீச் வழங்கும் தேர்தல் திருவிழா. தேர்தல் வரலாற்றில் திமுக பலம் காட்டுற பெரம்பூர் தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி சென்னையில மூலக்கடை, கொடுங்கையூர், கண்ணதாச நகர், எருக்கஞ்சேரி, வியாசர்பாடி, சத்தியமூர்த்தி நகர், முல்லை நகர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. சிறு குறு தொழில், வியாபாரம் மக்களோட முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு. பெரும்பாலும் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கிற தொகுதியா பெரம்பூர் தொகுதி இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR வரைவுல தொகுதியில 97,357 ஆண் வாக்காளர்களும் 1,02,758 பெண் வாக்காளர்களும் 66 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,181 வாக்காளர்கள் இருக்காங்க. சென்னையில பழமையான தொகுதிகள்ல ஒன்னான பெரம்பூர் தொகுதியில 1952, 1957 தேர்தல்கள்ல சுயேட்சையா போட்டியிட்ட பக்ரிசாமி வெற்றியை வசமாக்கியிருந்தார். தொகுதியில அதிகபட்சமா திமுக 9 முறையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3 முறையும், அதிமுக 2 முறையும், காங்கிரஸ் 1 முறையும் ஜெயிச்சிருக்கு. தொகுதியில 2021 சட்டப்பேரவை தேர்தல்ல திமுக சார்பில் 2019 இடைத்தேர்தலை ஜெயிச்ச RD சேகர் போட்டியிட்டாரு. 1,05,267 வாக்குகளை வாங்கி ஜெயிச்சாரு. அவருக்கு எதிராக அதிமுக கூட்டணியில களமிறங்கின NR தனபால் 50,291 வாக்குகளை மட்டுமே வாங்கி தோல்வியடைஞ்சார். நாம் தமிழர் கட்சி 19,821 வாக்குகளையும், மக்கள் நீதி மையம் 17,072 வாக்குகளையும் வாங்கி டெபாசிட்டை தக்க வச்சுக்கிட்டாங்க. வரலாற்றுல திமுக பலம் காட்டிட்டு வர தொகுதியில அதிமுக கூட்டணியில களமிறங்க போறது யாரு, தொகுதியில போட்டி எப்படி இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சுட்டே வருது. தேர்தல் நேரம் நெருங்கிட்டு வர இந்த நிலையில பெரம்பூர் தொகுதி மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குங்கிறத பார்க்கலாம். பெரம்பூரில் இந்த சாலை வசதிகள் முற்றிலும் கவர்மெண்ட் ஒர்க்கு நடக்குது. காவா தோன்றாங்க, காவா தோண்டிட்டு அது சரியாக மூட மாட்டேங்கிறாங்க. அதனால் பள்ளம் படுகுழியமாக இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க பேரண்ட்ஸுங்க எல்லாம் வண்டியில் போட்டு விழுறாங்க. அது சரியாக மூடுறது இல்லை. இன்னும் மழை காலத்தில் இன்னும் மோசமாகி போகுது. எங்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் இங்க கிடையாது. அதனாலதான் நாங்க மாற்று இடம் கேட்டு நாங்க மனு கொடுத்தா எங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்குன்னு எங்களுடைய அத்தனை விண்ணப்பமும் வாங்கிக்கின்னு அங்க ஸ்லம் போர்டு ஆபீஸ்ல இப்ப எங்களுக்கு வீடு கொடுக்குற 102 வீடு தான் கொடுக்குறாங்க. எங்களுடைய கோரிக்கையை நிகாரிச்சு வச்சுன்னு பாதி பேர் குத்தா பாதி பேர் எங்க போறது, மீதி பேர்லாம் நாங்க இந்த இடத்துல தான் வசிக்கிறோம். கொடுத்தா எங்களுக்கு மொத்த பேருக்கும் வீடு கொடுத்து எங்களுக்கு மாற்று இடம் கொடுத்து எங்களை நல்ல ஒரு இடத்துல போய் வச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஜீவா ஸ்டேஷன்ல இருக்க பிரிட்ஜும் பொறிப்பேட்டில் இருக்கிற பிரிட்ஜு ரெண்டும் ஒன்றா தான் தொடங்கினாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பொறிப்பேட்டில் இருக்கிற பிரிட்ஜு பயன்பாட்டில் விட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவா ஸ்டேஷனில் இருக்கிற அந்த பிரிட்ஜு ஆம வேகத்தில் போயின்னு இருக்கு. அந்த ஆம வேகத்தில் போகிற பிரிட்ஜை இன்னும் சீக்கிரமாக தொடங்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நீண்ட நாளாக இந்த கொடுங்கூர் குப்பை கிடங்களை சென்னையில் இருக்கிற முக்காவாசி குப்பையை இங்கே தான் கொட்டி எரிக்கிறாங்க. இதனால் பெரியவர்களுக்கு சிறுவர்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. நாங்கள் நீண்ட நாளாக இந்த கோரிக்கை வச்சிருக்கோம் அகற்ற வேண்டும்ட்டு. அதால கூடிய சீக்கிரம் அகற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும். கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி வி டீச் யூ ரீச் தேர்தல் திருவிழா பார்த்தோம். ஒரு கோடியே 26 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.